ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு பொதுவான டாபிக் கிடையாதுங்க. இது உங்களில் பல பேரோட, குறிப்பாக பெண்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகிற ஒரு வீடியோ தான் இது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா ஆழமாக யோசித்து மனசாட்சிப்படி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ செய்கிறேனே, என் ஆசை, என் தூக்கம், என் உடம்பு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஓடி ஓடி வளைக்கிறேனே, ஆனால் எனக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எங்கே அப்படின்னு ஏங்கி நின்றுருக்கீங்களா? என்னைக்காவது உங்கள் கிச்சனில் தனியாக நின்று கண்ணீரை தொடச்சிக்கிட்டே என் மனசை புரிஞ்சுக்கவோ என் வழியை பகிர்ந்துக்கவோ இங்கே யாருமே இல்லையான்னு தவிச்சிருக்கீங்களா? நம்மள பல பேர் வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சிரித்த முகத்தோடு வரோம். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸ் போடுறோம், ஃபோட்டோஸ் போடுறோம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ வழிகள், எத்தனை துரோகம் மறைஞ்சிருக்குன்னு நமக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆரம்பத்தில் நீ தான் என் உலகம் அப்படின்னு உயிரேன்னு உருகுன காதல் இல்லைன்னா பாசம் கொஞ்ச நாளாக அப்படியே தலைகீழாக மாறி அலட்சியமாக மாறும்போது வர்ற அந்த வலி, அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. நீ வீட்டில் தானே இருக்க, நீ என்ன பெருசாக பண்ணிட்ட அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக கேட்கும்போது மனசு அப்படியே நொறுங்கி போயிடுது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு என் கார்டு போட வேணாமா? கண்டிப்பாக போடணும். அதுக்காக தான் 2400 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த உலகத்தோட ஆகச்சிறந்த ராஜதந்திரி சாணக்கியர் பெண்கள் தங்களை ஒரு புத்திசாலி பெண்ணாக எப்படி மாற்றிக்கணும், இந்த குடும்பத்திலேயும் சமூகத்திலேயும் தனக்கான மரியாதையை எப்படி கம்பீரமாக மீட்டெடுக்கணும்னு 7 ரகசிய விதிகளை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நிம்மதியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான மரியாதையும் இன்னும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் பல பேரோட பதில் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த 7 விதிகளை மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. உங்களை அலட்சியப்படுத்தின அதே கூட்டம் உங்களை தலைமையில் வச்சு கொண்டாடும். இப்போ அந்த 7 விதிகளை ஒன்று ஒன்றா பார்ப்போமா? முதல் விதி, ரகசியம் காப்பது. உங்கள் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதீங்க. சாணக்கிய சொல்கிற முதல் விதி, உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களையும் உங்கள் பலவீனங்களையும் யார்கிட்டையும் ஓப்பனாக காட்டாதீங்க. நம்மள நிறைய பெண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? எமோஷனல் ஆகிட்டால் போதும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட இல்லை புதுசாக பழகினவங்கக்கிட்ட கூட தங்களோட கடந்த கால கதைகள், தங்களோட பலவீனங்கள், குடும்ப ரகசியங்கள் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. இவங்க நம்ம ஆள் தானே, இவங்கக்கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி உங்கள் கூட உசுராக இருக்கிறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். அப்படி மாறும்போது நீங்கள் அன்னைக்கு சொன்ன அதே ரகசியங்கள் வச்சு தான் அவங்க அவங்கள தாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் சப்போர்ட் கிடையாது, இல்லைனா எனக்கு இந்த விஷயம்னாலே பயம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கணவர்கிட்டயோ இல்லை மாமியார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொன்னால் நாளைக்கு ஒரு சின்ன சண்டை வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு உன் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே கிடையாது, உன்னை அவங்களே மதிக்கலை, நான் மதித்ததே பெருசு அப்படின்னு ஈஸியாக போயிடுவாங்க. அதனால ஒரு புத்திசாலி பெண் தன் மனசை ஒரு பூட்டு போட்டு பெட்டி மாதிரி வச்சுக்கணும். உங்கள் பிளான்ஸு, உங்கள் பலவீனங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர வெளியில் வரக்கூடாது. ரெண்டாவது விதி, எமோஷனல் டிபெண்டன்சி. யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக பாசம் வைக்காதீங்க, அதுவே உங்கள் அழிவுக்கு காரணமாயிடும். பாசம் வைக்கிறது தப்பு கிடையாதுங்க, ஆனால் அவங்க இல்லைன்னா நான் செத்துடுவேன், அவங்க பேசலைன்னா என்னோட நாளே ஓடாது அப்படின்னு ஒருத்தர் மேலே உங்கள் மொத்த சந்தோஷத்தையும் கொண்டு போய் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நீங்கள் தோக்க ஆரம்பிக்கிறீங்க. சாணக்கியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அதிகமான பாசம் பயத்தை உண்டாக்கும், பயம் உங்களை அடிமையாக்கும். நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப டிபெண்ட் ஆகி இருக்கும்போது அவங்க உங்களை அலட்சியப்படுத்தினாலும் உங்களால் அவங்கள விட்டு வர முடியாது. அவங்க தப்பு செஞ்சாலுமே அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்கள் வாழ வேண்டி இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். இவன் எங்கே போக போகிறா, நம்ம எப்படி பேசினாலும் இவன் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற அலட்சியம் அவங்களுக்கு வந்துடும். அதனால உங்கள் சந்தோஷத்துக்கான சாவியை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களுக்காக கொடுக்குற அன்பை ஏற்றுக்கோங்க, ஆனால் அதுக்காக உங்கள் ஆன்மாவையே அடகு வைக்காதீங்க. மூன்றாவது விதி, உங்கள் சுயமரியாதையை என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நிறைய பெண்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கணும், சண்டை வரக்கூடாது அப்படின்னு மற்றவங்க பண்ணுற அசிங்கங்களையும் அநியாயங்களையும் பொறுத்துக்கிட்டே போவாங்க. நீங்கள் ஒரு தடவை பொறுத்து போனால் அது சகிப்புத்தன்மை, ஆனால் அதே வழக்கமாக்கிட்டீங்கன்னு வைங்க, அது மற்றவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். இவ என்ன சொன்னாலும் நம்மளை திருப்பி வந்து தாங்க தான் போகிறான் அப்படின்னு அவங்க உங்களை இன்னும் மட்டமாக நடத்த ஆரம்பிப்பாங்க. சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாம்பு விஷமில்லாத பாம்பாகவே இருந்தாலும் அது விஷமுள்ளது போல் நடிக்கணும், அப்போ தான் மற்றவங்க அதை மிதிக்க பயப்படுவாங்க. அதே மாதிரி தாங்க பெண்களும். நீங்கள் ரொம்ப சாதுவாக அமைதியாக இருந்தால் இந்த உலகம் உங்களை மிதிக்க தான் பார்க்கும். உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸை வச்சுக்கோங்க.
உங்களை யாராவது தப்பாக பேசினாலோ உங்களோட சுயமரியாதையை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தாலோ அந்த இடத்துல நோ அப்படின்னு தைரியமாக சொல்ல கற்றுக்கோங்க. உங்கள் அமைதி பலவீனம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா புரிய வைங்க. 4வது விதி வார்த்தைகளில் நிதானம். வார்த்தைகளை அளந்து பேசுங்க. தேவையில்லாத இடத்துல மௌனத்தை ஆயுதமாக்குங்க. கோபம் வரும்போது டக்குன்னு கத்திட்டு அப்புறமா ஐயோ நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. கோபத்தில் வர்ற வார்த்தைகள் அம்பு மாதிரி ஒரு தடவை விட்டுட்டா திரும்ப எடுக்க முடியாது. சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புத்திசாலி பெண் தன் கோபத்தை சண்டையாவோ கெட்ட வார்த்தைகளாவோ காட்ட மாட்டான். அவளோட அமைதியான கம்பீரமான செய்கையில மட்டும்தான் அதை அவள் காட்டுவாள். யாராவது உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க, வேணும்னே வந்து சண்டை போடுறாங்களா, அவங்க முன்னாடி கத்தி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறது அவங்கள இன்னும் பைத்தியமாக மாற்றும். உண்மையாலுமே உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். 5வது விதி பொருளாதார சுதந்திரம். இது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ஆக ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இதை பற்றி சாணக்கியர் 2400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கு பண உதவிங்கிறது மற்றவங்களை சார்ந்து இருக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளவுதான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உங்கள் கணவர் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வருமானம், ஒரு சின்ன சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பணம் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கான தைரியமே அது வேற லெவலில் இருக்குங்க. ஒரு சின்ன பொருளை வாங்குறதுக்கு கூட மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வேலைக்கு தான் போகணுன்ட்டு நான் சொல்லலை. வீட்டில் இருந்தபடியே இன்றைக்கி எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. ஆன்லைனில் கூட அத்தனை வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் திறமையை வச்சு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சமுதாயம் உங்களை பார்க்குற பார்வையே மாறும். சொந்த காலில் நிற்கிற பொண்ணை யாராலையும் அசைக்க முடியாது. 6வது விதி போலி மனிதர்களை கண்டுபிடிங்க. முகத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஐஸ் வச்சு பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி போய் உங்களை புறம் பேசுவாங்க பார்த்தீங்களா, முதல்ல அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி போடுங்க. நம்மள பாராட்டி பேசினா யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் அந்த பாராட்டு உண்மையா இல்லை போலியான்னு கண்டுபிடிக்கிற அறிவு நமக்கு இருக்கணும். சாணக்கியர் சொல்கிறாரு, தேனை தடவி பேசுகிற துரோகிகளை விட கசப்பான உண்மையை பேசுகிற மனிதர்களே மேலானவர்கள். உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி நீங்கள் சூப்பருங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போன உடனே உங்களை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு கவனிங்க. உங்ககிட்ட வந்து இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக வேற ஒருத்தர்கிட்ட போய் உங்களை பற்றியும் அவங்க தப்பாக தான் பேசுவாங்க. போலியான புகழ்ச்சிக்கு எப்பவும் மயங்காதீங்க. உங்கள் தப்பை சுட்டி காட்டுற உண்மையான மனிதர்களை கூட மட்டுமே நீங்கள் பழக்கத்தை வச்சுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக 7வது விதிக்கு வந்துட்டோம். என்றைக்குமே கற்றுக்கிறத நிறுத்தாதீங்க. உங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க. நிறைய பெண்கள் ஒரு விஷயத்த தப்பாக நினைக்கிறாங்க. என்னன்னா, படிப்பு முடிஞ்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, இனிமேல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தங்களோட உலகத்தை கிச்சன்லேயும் சீரியலுக்குள்ளேயும் சுருக்கிக்கிறாங்க. ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, அழகும் அழியக்கூடியது, பணமும் கரையக்கூடியது, ஆனால் அறிவு மட்டும்தான் காலத்துக்கும் கூடவே இருக்கும். ஒரு புத்திசாலி பெண் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். தினமும் பேப்பர் படிங்க, நல்ல புத்தகங்கள் படிங்க, புதுசாக எதையாவது கற்றுக்கோங்க. உங்கள் அறிவு வளர 4 பேர் இருக்கிற இடத்துல உங்களால் கம்பீரமாக தைரியமாக பேச முடியும். அப்போ தான் உங்கள் குழந்தைங்க முன்னாடியும் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நிற்க முடியும். அறிவு தான் ஒரு பெண்ணோட ஆகச்சிறந்த ஆபரணமே. ஓகேங்க, இந்த 7 விதிகளையும் நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம கண்ணீரை துடைக்கவோ இல்லை நம்ம வாழ்க்கையை மாற்றவோ ஒரு தேவதை வரப்போகிறது கிடையாது. நமக்கான பாதையை நாம் தான் செதுக்கணும். இனிமேல் அழுக கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. நீங்கள் யாருக்கும் சலிச்சவங்களும் இல்லை. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 7 விதிகளில் உங்களை ரொம்ப ஈர்த்த விதி எது? உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ உடனடியாக தேவைப்படுற விதி எது? தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் தனிப்பட்ட முறையில் படித்து ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்தடுத்த பெண்களுக்கான இன்னும் பல சிறப்பான வீடியோக்களை போட வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கி இருந்தால் ஒரு சின்ன லைக் தட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கை, இல்லை உங்கள் மனைவி, உங்களுக்கு தெரிஞ்ச தோழிகள்னு எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஏதோ ஒரு மூலையில் தன் சுயமரியாதையை இழந்து அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மாற்றலாம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிற, உங்களை மோட்டிவேட் பண்ணுற எத்தனையோ வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனல் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்போவுமே தைரியமாக இருங்க, புத்திசாலியாக யோசிங்க, கம்பீரமாக வாழுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.